ஹலோ வெல்கம் டு நேச்சர் வித் மை சேனல். இன்றைக்கி நம்ம மணி சேவிங்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து சூப்பரான நிறைய டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கேன் மணி சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு. இந்த டிப்ஸ் எல்லாமே உங்கள் லைஃப்பில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோடைய முடிவில் உங்களுடைய லைஃப்லேயே நீங்கள் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ நிச்சயமாக சேஞ்சஸ் கிடைக்கும். நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், மணி சேவிங்ஸ் வீடியோ. வித்தவுட் ஏர்னிங்கில் வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து ஈஸியாக வந்து எப்படி வந்து சேவிங்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கலைன்னா கண்டிப்பாக பார்த்துருங்க. அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோவில் சொல்லாத விஷயங்கள் தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அதில் இல்லாத டிப்ஸ் தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ரெண்டுத்தையும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பணம் வந்து உங்களோட எந்தெந்த வழியிலாம் வந்து செலவாகுது அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எவ்வளோ தரம் தான் சம்பாதிச்சாலும் என்னென்ன சேவிங்ஸ் அமௌண்ட் இன்னொன்று எடுத்து வைக்க முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட அமௌண்ட் வந்து எந்தெந்த வழிகளில் வெளியில் போகுது அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் அதில் கிளாரிஃபிகேஷனாக இருந்தால் தான் நம்ம சரியான முறையில் அதை சேவிங்ஸாக நம்ம வந்து சேர்த்து வைக்க முடியும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிச்சன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கிச்சன்லேருந்து தான் அதிகப்படியான மணி வந்து நமக்கு வெளியில் போகும். ஸோ அதுலேருந்து ஃபஸ்ட்டு நம்ம எப்படிலாம் சேவிங்ஸ் பண்ண முடியுன்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மந்த்லி பட்ஜெட் வந்து கண்டிப்பாக வந்து போட்டு வச்சுருக்கணும். ஸோ மந்த்லி பட்ஜெட் நம்ம கண்டிப்பாக போட்டால் தான் ஒரு மாதமும் நம்ம வந்து எவ்வளோ தூரம் அதை குறைக்க முடியும் அப்படின்றத வந்து நம்ம சரியாக கவனித்து நம்ம குறைக்க முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து பட்ஜெட் போடுங்க, போட்டு தான் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து மளிகை ஜாமான் நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து லிஸ்ட்டை எடுத்துகிட்டு போங்க. உங்களுக்கு என்ன பொருள் தேவை, என்ன பொருள் தேவையில்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டு போனீங்கன்னா தான் கரெக்டான பொருளை மட்டும் வாங்கிட்டு வர முடியும். எக்ஸ்ட்ரா பொருள் நம்ம வாங்க வேண்டியது இருக்காது. ஸோ கரெக்டாக லிஸ்ட்டு போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு லிஸ்ட்டில் இருக்கிறத மட்டும் வாங்கிட்டு வாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா பொருள் வாங்காதீங்க. அது மூலயமா தான் நம்ம அதிகமான மணி வந்து சேவிங்ஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாயிண்ட், மீல் பிளான். நம்ம முன்னாடியே வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கணும். நம்ம வந்து இந்த வாரத்தில் என்னென்னலாம் சமைக்க போகிறோம் அப்படின்றத பிளான் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ அப்படி பண்ணும்போது தான் தேவையான பொருளை மட்டும் நம்ம வாங்கி சமைக்க முடியும். நீங்கள் அந்த நேரத்தில் போயிட்டு நான் இன்றைக்கி இந்த டிஷ்ஷு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா சில பொருட்கள் இல்லாமலும் இருக்கும். ஸோ அதுக்காக திருப்பியும் நீங்கள் மணி ஸ்பெண்ட் பண்ணி வாங்க வேண்டியதாக இருக்கும். ஸோ ப்ரீ பிளான் பண்ணி அதுக்கு தேவையான பொருளை மட்டும் வாங்கிட்டு அதை மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம ஈஸியாக சேவிங்ஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டிப், அவாய்டு ஹோட்டல் ஃபுட்ஸை கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து அதிகமாக எல்லா நாளுமே நான் வந்து வேலை செஞ்சுட்ருக்கேன், என்னால் கண்டிப்பாக வந்து எனக்கு என்னால் சமைக்கவே முடியாது, எனக்கு ஃபீவராக இருக்குது அப்படின்ற சமயத்தில் மட்டும் ஹோட்டல் ஃபுட்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மற்ற டைமில் வந்து வீட்டிலே சமைச்சு சாப்பிட்டுக்கோங்க. ஸோ அதுதான் நல்லதாக இருக்கும். நம்ம மணி ஈஸியாக சேவிங்ஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டிப், கிட்ஸுக்கான ஸ்நாக்ஸ் வந்து நீங்கள் வீட்டிலே செஞ்சு கொடுங்க. நீங்கள் வெளியில் வாங்குறதுனால அதிக அமௌண்ட் தான் ஸ்பெண்ட் ஆகும். ஸோ நீங்கள் வீட்டிலே செஞ்சு கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து கம்மி அமௌண்ட்லேயே அதிகமானதும் நம்ம செஞ்சிடலாம். ஸோ வீட்டிலே ட்ரை பண்ணி கொடுங்க. நெக்ஸ்ட் இந்த சமோசா, கேக்கு, பப்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கேட்குறாங்க, நான் வந்து காசு சேவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதெல்லாம் வந்து வீட்டிலே செஞ்சு பார்த்தீங்கன்னா வந்து அதிகமான அமௌண்ட் ஆகிடும். ஸோ ஒரு பப்ஸ் வந்து வெளியில் 15 ரூபா தான் இருக்கும், அதை நான் வீட்டிலே செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு அதிகமான அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி செய்ய வேண்டியதாக இருக்கும். ஸோ எந்த பொருளை வெளியில் வாங்கணும், எந்த பொருள் நம்மளே செஞ்சு தரலாம் டிசைட் பண்ணி வாங்குங்க. நெக்ஸ்ட் டிப், ஜீரோ வேஸ்ட். நம்ம ஃபுட்டை வந்து கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணவே கூடாது. நமக்கு எந்த அளவுக்கு ஃபுட்டு தேவையோ அதுக்கானது மட்டும் சமைச்சிட்டு அதுக்கானது மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதிகமாக சமைச்சிட்டு அதை தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணாதீங்க. தேவையான அளவு சமைக்கிறது தான் வந்து மணி ஈஸியாக சேவிங்ஸ் பண்ண முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப், நம்ம ஹீட்டர்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை அடிக்கடி யூஸ் பண்ணாதீங்க. தண்ணி கொஞ்சம் இதமாக வருது, என்னால் குடிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அப்போ கண்டிப்பாக வந்து அந்த தண்ணியிலே குளிச்சுக்கோங்க. ஸோ அதிகமாக வந்து ஹீட்டர் யூஸ் பண்ணுறது, கரண்ட் பில்லை யூஸ் பண்ணுறது, இல்லை தண்ணி வந்து நான் கேஸில் தான் கொதிக்க வச்சு குடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிலிண்டரை தீர்த்து கட்டுறது, இந்த மாதிரி வேலைலாம் பண்ணாதீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பைப் தண்ணியை வந்து குளிக்கிறதுக்கு பழகிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப், சிலிண்டர் வந்து அது கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ உலைக்கி போடுறோம் அப்படின்னா வந்து தண்ணி வந்து அதிக நேரம் கொதிக்க விடுறது, இல்லை குளிக்கிறதுக்கு தண்ணி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ரொம்ப நேரம் கொதிக்க விடுறது, பாலை வந்து ரொம்ப நேரம் வந்து தீஞ்சு போகிற அளவுக்கு விடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணாமல் நீங்கள் சிலிண்டர் வந்து கம்மியாக யூஸ் பண்ண பழகிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பினாயில், அதுக்கப்புறம் லிக்யூட்ஸு, இல்லைனா சோப்பு இந்த மாதிரி வந்து வெளியில் விற்றுட்டு வருவாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட வாங்குறதுக்கு பழகிக்கோங்க. ஸோ அப்படி வாங்கினீங்கன்னா காசு கொஞ்சம் கம்மியாகவும் பஞ்சாகவும் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு சோப்புலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மொத்தமாக வந்து வாங்கிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மி ப்ரைஸ்லேயே வந்து நம்ம 5 சோப்பு அந்த மாதிரி பை பண்ணிக்க முடியும். இல்லைனா பை 1 get 1 அந்த மாதிரியும் நம்ம வந்து சோப்பு வந்து ஒரு சோப்பு ஃப்ரீன்ற மாதிரியும் நம்ம வந்து வாங்கிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஷாம்பூஸ்லாம் பாட்டிலில் வாங்காமல் குட்டி குட்டி பேக்கெட்ஸில் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கரெக்டாக அந்த 2-3 ஷாம்பு யூஸ் பண்ணுறோன்னா அதை மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம எக்ஸ்ட்ரா அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் க்ளீனிங் அண்ட் கிச்சன்லேருந்து நம்ம எவ்வளோ தூரம் சேவிங்ஸ் பண்ண முடியும்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ட்ராவல் மூலிமா நம்ம எவ்வளோ தூரம் சேவிங்ஸ் பண்ண முடியும்னு பார்க்கலாம். நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னா வந்து எவ்வளோ தூரம் நம்ம பேக்கிங் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியுமோ நீங்கள் பேக்கிங் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வாட்டர் பாட்டிலும் வந்து வெளியில் வாங்காதீங்க. மேக்ஸிமம் வந்து நீங்கள் வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ வாட்டர் பாட்டில் அண்ட் ஃபுட்டு வந்து
வீட்டிலேருந்து மேக்ஸிமம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஷாப்பிங் பண்ணும்போது நம்ம எப்படிலாம் இருந்தால் வந்து நம்ம செலவு கம்மி பண்ண முடியும், அண்ட் ஒரு ஃபங்க்ஷன்னா நம்ம எப்படி செலவு பண்ணால் நம்ம வந்து சேமிக்க முடியும், அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த மாதிரி வந்து சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்றதுலாம் நெக்ஸ்ட்டு சொல்லியிருக்கேன். ஸோ அது எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஷாப்பிங் போகிறோம் அப்படின்னா வீட்டிலே வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு போயிடுங்க. நீங்கள் சாப்பிடாம பசியோடு போனீங்கன்னா அங்கே போயிட்டு நீங்கள் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு தான் தோணும், இல்லை நம்ம ஹோட்டல்ஸ் போயிட்டு நம்ம சாப்பிடுவோம். ஸோ அது மூலிமா நமக்கு வந்து மணி அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து வீட்டிலே சாப்பிட்டுட்டு போயிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா வந்து குவாலிட்டியான ட்ரெஸ்ஸாக பார்த்து ஃபஸ்ட்டே வாங்கிடுங்க. ஆஃபரில் வாங்கினீங்கனாலும் அது குவாலிட்டியாக இருக்கா அப்படின்னு பார்த்து தான் வாங்கணும். ஆஃபர்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது குவாலிட்டி கம்மியானதாக வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் திருப்பி வாங்குற மாதிரியே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு தடவை வாங்கினாலுமே வந்து அது நல்ல குவாலிட்டியாக பார்த்து வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் திருப்பியும் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. நெக்ஸ்ட்டு ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் பார்த்து வாங்கினீங்கன்னா அது வந்து எந்த ஃப்ரூட்ஸு எந்த காய்கறி வந்து எவ்வளோ தூரம் கம்மியாக இருக்கா அதை தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. இப்போ வெங்காயம் வாங்குறீங்கன்னா வெங்காயம் எவ்வளோ கம்மியாக இருக்கா, ஸோ அதை வந்து நம்ம 1/2 கிலோ வாங்கணுமா 1 கிலோ வாங்கணுமா அந்த மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணணும். அதை வச்சு நம்ம சமையல் செய்யும் பொழுது வந்து நம்ம இது கம்மியாக போட்டு தான் நம்ம செய்யணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வாங்குங்க, அதுக்கேற்ற மாதிரியும் செய்யுங்க. அண்ட் வெஜிடபிள்ஸ், ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி வாங்கினீங்கன்னா அதுக்கான அமௌண்ட் வந்து கொஞ்சம் குறையும். ஸோ அதுக்கெலாம் சூஸ் பண்ணி கரெக்டானதை வாங்கினீங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம மணி சேவிங்ஸ் பண்ண முடியும். நம்ம சம்மர் டைமில் எந்த ஃபுட்டு வந்து எந்த ஃப்ரூட்ஸ் வந்து அதிகமாக கம்மி காசுக்கு கிடைக்குதோ ஸோ அதை வாங்கி ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து சம்மர் சீசனில் இல்லை வின்டர் சீசனுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் கம்மி ப்ரைஸ்க்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து சோஷியல் மீடியாஸில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நம்ம ட்ரெஸ்ஸஸ் வாங்குறதோ இல்லை பொருள் வந்து ஆர்டர் போடுறதோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையா அது மாதிரிலாம் தெரியாது. அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை வாங்கி வச்சுருவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம தேவையில்லாமல் வந்து அதில் ரொம்ப வந்து மயங்கி போய் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்களுக்கு தேவையானதாக மட்டும் வாங்குங்க, தேவையில்லைன்னா வாங்காதீங்க. அவங்க சொல்கிறாங்க பார்க்குறதுக்கு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வாங்காதீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற ஃபர்னிச்சர்ஸ்லாம் ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இந்த மாதிரி இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் வந்து இஎம்ஐ போடாமல் முன்னாடியே அதுக்கான சேவிங்ஸ் பண்ணி மொத்தமாக வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து நீங்கள் செகண்ட் ஹேண்ட் வாங்குங்க, அதை வந்து திருப்பி வந்து அதை ரெஃப்ரெஷ் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம ஏதாவது பொருள் வாங்க போகிறோம், இது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது வாங்குறதுக்கு அப்படின்னா டக்குன்னு அந்த பொருளை வந்து வாங்காதீங்க. கொஞ்சம் நேரம் வந்து டைம் கொடுங்க. அந்த பொருள் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க நான் வாங்க போகிறேன் அப்படின்னா ஒரு 1 வீக் இல்லைனா ஒரு 3 days டைம் கொடுங்க. அப்போ வந்து இந்த பொருள் மேலே இருக்கிற ஆசையாக அது வந்து நமக்கு குறைஞ்சிரும். அது வந்து ஆசையா இல்லை அத்தியாவசியமான தெளிவு வந்து நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கினீங்கன்னா நம்ம தேவையான பொருளை மட்டும் வாங்குவோம். ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்போ ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நீங்கள் வெளில போகிறீங்கன்னா உங்களை வந்து அது ப்ரெஷர் பண்ணி நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் மணி அப்படின்ற மாதிரி ப்ரெஷர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க கூட போகாதீங்க. ஸோ அந்த மாதிரி போனீங்கன்னா நீங்கள் தான் வந்து அமௌண்ட் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பக்கத்துலேருந்து எந்தமே வந்து செலவு பண்ண மாட்டாங்க. ஸோ தேவையில்லாமல் உங்களோட மணி தான் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருந்தால் ஓவராலாக தான் நம்மளால் ஸ்பெண்ட் பண்ண முடியும். நம்ம கைக்கிட்ட இல்லை அப்படின்னா நம்மளால் எப்படி ஸ்பெண்ட் பண்ண முடியும்? ஸோ அதெல்லாம் யோசித்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அவங்க வந்து காஸ்ட்லியான ஒரு பேக் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்மளும் வந்து அந்த காஸ்ட்லியாக வாங்கி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்கக்கூடாது. அவங்களுக்கு ஏற்ற பட்ஜெட்டில் தான் அவங்க வாங்குவாங்க. ஸோ நீங்கள் அவங்க கூட கம்பேர் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்டேட்டஸில் வந்து நானும் வாங்க போகிறேன் அப்படின்னு வாங்கினீங்கன்னா நமக்கு தான் நஷ்டமாகும். ஸோ நம்ம வந்து அதெல்லாம் யோசித்து தான் வந்து வாங்கணும் எந்த பொருளாக இருந்தாலும். நெக்ஸ்ட்டு வெளியில் போகும்போது கண்டிப்பாக வந்து கட்டைப்பையோ இல்லை நம்ம பேப்பர் பேக்ஸோ இல்லை பிளாஸ்டிக் பேக்ஸோ வந்து நம்ம எடுத்துகிட்டு போயிடணும். நம்ம ஒரு பை எடுத்துகிட்டு போனால் தான் நம்ம பொருளெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வர முடியும். நீங்கள் அங்கே போயிட்டு வந்து கடையில் போயிட்டு பை வந்து வாங்குற மாதிரி வச்சுக்காதீங்க. ஸோ வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிடுங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்குலாம் கிளம்புறோம் அப்படின்னா வந்து மேக்கப் கிட் வந்து நம்ம நிறைய வச்சுருப்போம். தேவையில்லாமல் வந்து நம்ம நிறையா வாங்கி வச்சுருப்போம். அதை நம்ம யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டோம், ஆனாலும் ஆசைப்பட்டு வாங்குவோம். ஸோ அந்த மாதிரி ஆசைப்பட்டு வாங்காதீங்க. தேவையான மேக்கப் கிட்டை மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டு தேவையில்லாத வாங்காதீங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் போகும்போது வந்து பூ வந்து அன்னைக்கு தான் போயிட்டு நான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா முகூர்த்த நாளில் வந்து நிறைய பூ வந்து அதிக காசு தான் வந்து விற்பாங்க. ஸோ அதனால் 2-3 நாளைக்கு முன்னாடியே பூ வாங்கி அதை கட்டி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ கம்மியாகும். நெக்ஸ்ட் நம்மளுடைய குழந்தைங்களுடைய பர்த்டே வருது, ஃபஸ்ட்டு பர்த்டே அப்படின்னா வந்து நம்ம அதிகமாக ட்ரெஸ் வந்து காஸ்ட்லியாக வாங்கிடுவோம். ஸோ அந்த ட்ரெஸ்ஸை திருப்பியும் நம்ம போடவும் முடியாது. அதாவது 1-2 தடவை தான் நம்மளால் போட முடியும். அந்த அளவுக்கு அது புஸ்ஸுன்னு ரொம்ப அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு போட்டுக்க முடியாமல் இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ் வந்து அதிகமாக காசு கொடுத்து வாங்காதீங்க, கம்மியான ப்ரைஸ்லேயே வாங்கிக்கோங்க. அதுமாதிரி தீபாவளி, பொங்கல் அப்படின்னா பர்த்டேக்கு புதுசாக வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கும். ஸோ அதை எடுத்து பிரிக்காமல் நம்ம அப்படியே தான் வச்சுருப்போம். பட் தீபாவளி, பொங்கல் அப்படின்னா கண்டிப்பாக புதுசு தான் வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் புதுசாக அந்த ட்ரெஸ்ஸே எடுத்து நம்ம போட்டு விடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபங்க்ஷன்னாலே வந்து நம்ம ஏதாவது நம்மளுடைய ஃப்ரெண்டோடைய ஃபங்க்ஷனோ இல்லை மேரேஜ் ஏதாவது வரும்போது நம்ம அதிகமாக மணி ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா திருப்பி அவங்க வந்து நமக்கு அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண போகிறது கிடையாது. அவங்க சில டைம் வந்து நம்ம கல்யாணத்துக்கே வரப்போகிறது கிடையாது. அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிற ரிலேட்டிவ்ஸ்க்கு அந்த மாதிரி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து கம்மி ப்ரைஸ்லேயே வந்து கிஃப்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள், மணி வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணி அதிகமாக வாங்கி கொடுக்காதீங்க.
நெக்ஸ்ட்டு டிப் சூப்பர் டிப் தாங்க. நம்ம வந்து அன்றைக்கி என்டர்டெயின்மெண்ட்ஸ் பண்ணும்போது வந்து ரொம்ப காசு கொடுத்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற இடத்துக்குலாம் போகாதீங்க. ஸோ கிட்ஸை கூட்டிகிட்டு போகிறனா பார்க்கு, பீச்சு அந்த மாதிரி கூட்டிகிட்டு போங்க. இப்போ கிட்ஸை வந்து படத்துக்கு கூப்பிட்டு போகிறதுல ஒரு பிரயோஜனமே கிடையாது. அவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த படத்தை வந்து சும்மா தான் விளையாட்டுத்தனமாக தான் பார்க்க போகிறாங்க. அவங்களுக்கு புரிய போகிறதும் கிடையாது. ஸோ அதனால் வந்து ஃப்ரீ என்டர்டெயின்மெண்ட்டை முடிஞ்ச அளவுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம காசு கொடுத்து போகிறத தவிர்த்தா தான் சில விஷயங்களை வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணால் தான் நம்ம வந்து அதிகமாக வந்து மணி சேவிங்ஸ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்துடலாம். கிட்ஸுக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து சேவிங்ஸ்ன்ற எண்ணத்தை வந்து அவங்களோட மனசில் கண்டிப்பாக வளர்த்தே ஆகணும். ஸோ அது அப்படி பண்ணாதான் வந்து அவங்க வந்து மணி அதிகமாக செலவு பண்ணாமல் இருப்பாங்க. நம்மக்கிட்டையும் கேட்பாமல் இருப்பாங்க. நம்ம கொடுக்குற காசை அவங்களும் சேர்த்து வைப்பாங்க. கிட்ஸுக்குன்னு கேலண்டர் சேவிங் டிப்ஸ்லாம் நான் போட்டிருக்கேன். ஸோ ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, மணி வீடியோ ஒன்று போட்டிருக்கேன்ட்டு. அதில் இதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கிட்ஸுக்கான டாய்ஸ் நம்ம வாங்க போகிறோன்னா அவங்களோட ஏஜுக்கு தகுந்த மாதிரி வந்து டாய்ஸ் வாங்குங்க. அது வந்து எஜுகேஷ்னல் டாய்ஸாக வாங்குங்க. தேவையில்லாத டாய்ஸ் வந்து அதிகமாக வாங்கி வச்சு மணி வேஸ்ட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் டிப், நியூ பார்ன் பேபிஸ் இருந்துச்சுன்னா உடனே வந்து நம்ம நிறையா அவங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ்ஸு, ஷூஸு நிறையா வாங்கி வச்சுருவோம். நம்ம குட்டி குட்டியாக வாங்கி வச்சுருவோம். அவங்க ஒரு 5 மாதத்தில் தான் இருப்பாங்க. அதுக்குள்ளார நம்ம ஏகப்பட்ட பொருளை வாங்கி வச்சுருவோம். ஸோ ஆசையில் வாங்கிடுவோம். நம்ம அதுக்கப்புறம் வந்து அவங்க வளர்ந்துருவாங்க, சீக்கிரமாக வேகமாக வளர்ந்துருவாங்க. உடனே அந்த ட்ரெஸ்ஸு எல்லாமே சைஸ் வந்து பத்தாமல் போய்ட்டு நம்ம யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ நியூ பார்ன் பேபிஸ் இருக்காங்க, ஒரு வயசுக்குள்ளே இருக்காங்கன்னா அவங்களுக்கான ஐட்டம்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கோங்க. ஸோ அவங்க சீக்கிரமாக வளர்ந்துறதுனால நம்ம மணி தான் வேஸ்ட் ஆகும். ஸோ அதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். வேறு எந்தெந்த வழிகளெல்லாம் வந்து நம்ம சேவிங்ஸ் பண்ணாமல் வந்து நம்ம விட்டுடுறோம் அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ வந்து பவர் சேவிங்ஸ் நம்ம பண்ணவே மாட்டேன்றோம் அப்படின்னா நம்ம டிவி, ஃபேன் இது எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணாமல் அப்படியே போயிடுறோன்னா நம்ம மந்த்லியில் வந்து அதுக்கான அமௌண்ட்டு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக வந்து டிவி, ஃப்ரிட்ஜு, ஃபேன் இதெல்லாம் வந்து தேவையில்லாமல் ஓடுற டைமில் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு தையல் மிஷின், மிக்ஸி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து வீணாக போயிடுச்சு அப்படின்னா நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். அது வந்து சரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களால் முடியாது அப்படின்னா மட்டும் வெளியில் கொடுத்து நீங்கள் வந்து சரி பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்களே சரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஏதாவது பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா வந்து மற்றவங்க கூட வந்து கம்பேர் பண்ணி வாங்கவே வாங்காதீங்க. மற்றவங்க கூட கம்பேர் பண்ணுறதுனால அவங்களுடைய இது ஸ்டேட்டஸ் வேறு மாதிரி இருக்கும், அவங்களுடைய சம்பாத்தியம் வேறு மாதிரி இருக்கும், நம்மளோடது வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு கம்பேர் பண்ணிவிட்டு நம்ம வாங்கினீங்கன்னா உங்களுடைய இது தான் வீணாக போகும். ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி வேலை பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து சின்ன சின்ன பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து காசு செலவு பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் எந்த வழியாக நமக்கு காசு வந்து கிடைக்கும் அப்படின்றத வந்து யோசிச்சு பாருங்கள். நீங்களே வீட்டில் வந்து ஒரு பெனாயில் மேக்கிங் பண்ணி நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களும் கொடுக்குறதோ இல்லை பூ கட்டி வச்சா இவங்ககிட்ட பூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்கிப்பாங்க. சோப்பு, கேண்டில்ஸ், ஊதுவத்தி இந்த மாதிரி சின்ன சின்ன நிறைய தொழில்கள் இருக்குது குட்டி குட்டியாக. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். சின்ன சின்ன வழிகளில் வந்து அமௌண்ட் நமக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து சேனலை கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கப்புறம் சொல்ல போகிற மணி சேவிங்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்படியே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிப்ஸ், நம்ம நிறைய வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சுருப்போம். நம்ம வந்து ஹாட்ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சுருப்போம், அண்ட் நியூஸ் பேப்பர்ஸ்க்கு அண்ட் வந்து தேவையில்லாத டிவி ரீசார்ஜ் பண்ணி வச்சுருப்போம். நம்ம தெரியாமலே நம்ம சில சேனல்ஸ்லாம் பார்க்க போகிறது கிடையாது. பட் நம்ம அதுக்குமே வந்து ரீசார்ஜ் தான் சேர்த்து போட்டு பண்ணி வச்சுருப்போம். அந்தமாதிரி மொபைல் ரீசார்ஜ் இது எல்லாத்தையுமே பார்த்து வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. ஸோ தேவையில்லாதெல்லாம் வந்து அன்சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வந்து நியூஸ் பேப்பர் ஒன்றுக்கு நம்ம 2 வாங்குகிறோன்னா நமக்கு தேவைன்னா நம்ம அதிகமாக எதை படிக்கிறோமோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு இன்னொன்றத்தை வந்து கேன்சல் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப், மொபைல் ரீசார்ஜ் அண்ட் வந்து நம்ம பே பண்ணுறோம் ஏதாவது அப்படின்னு சொல்லினா நீங்கள் வந்து அதுக்கான சில ஆப்ஸ்லாம் இருக்குது. ஸோ கேஷ்பேக் கிடைக்கிற ஆப்ஸாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா நிறையா வந்து மணி வந்து நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துலாம், நம்ம ஆல் அவுட்டு, குட் நைட்டு இந்த மாதிரிலாம் வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அது எல்லாத்துக்கும் பதிலாக வந்து நீங்கள் வீட்டிலே வந்து ஓன் ரெமிடிஸை யூஸ் பண்ணி ஸோ அதில் வந்து அந்த லிக்யூட்ஸை வந்து ஃபில் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா வந்து ஈஸியாக வந்து கொசு எல்லாத்தையுமே போய்டும். ஸோ அதுக்கான ஷார்ட்ஸும் நான் போட்டிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரை டு சே நோ. நீங்கள் வந்து ஏதாவது திங்ஸை வந்து வாங்குறதுக்கோ இல்லை ஏதாவது செலவு பண்ணுறதுக்கோ உங்ககிட்ட அதிகமாக வந்து யாராவது ட்ரை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இது எனக்கு வேண்டாம், எனக்கு இது தேவைப்படலை அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு நோ சொல்ல ட்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப், புதினா, கொத்தமல்லி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்களே வந்து ஓனாக வந்து சின்ன சின்ன பாட்ஸ்லாம் போட்டு வளர்த்து அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெஜிடபிள்ஸும் உங்களுக்கு இடம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் போட்டு நீங்கள் அது மூலயமா
அதிகமாக அறுவடை பண்ணி கொஞ்சமாவது வந்து மணி சேவிங்ஸ் பண்ண முடியும். உங்களால் பண்ண முடிஞ்சால் இதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப், உங்களுடைய ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து நீங்களே தச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சம்டைம்ஸ் வந்து அது கிழிஞ்சிருச்சு அப்படின்னா வந்து நீங்கள் தையல் கடையில் கொடுத்து தைக்காமல் சின்ன சின்ன மிஷின்ஸ்லாம் விற்கிது இல்லையா, ஸோ அந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு உங்களுடைய ஓன் யூஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப், ஹோம் ஸ்டோரேஜ் பாக்ஸஸ், கிச்சன் ஸ்டோரேஜ் பாக்ஸஸ், ஸ்டாண்டு, இந்த மாதிரி எல்லாமே வந்து நீங்களே வந்து வீட்டில் இருக்கிற பொருள்லாம் வச்சு ரீக்ரியேட் பண்ண முடிஞ்சால் வந்து நீங்களே க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ க்ரியேட்டிவாக நிறையா பண்ணுறாங்க இப்போலாம் யூடியூப்பில். ஸோ அதெல்லாம் பார்த்து நீங்களே ஸ்டோரேஜ் பாக்ஸஸ்லாம் ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக சில பொருட்கள்லாம் வாங்குவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக வாங்காதீங்க. நெக்ஸ்ட்டு டிப், நம்ம வந்து அவசரமாக தேவைகளுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம ட்ராவல்ஸ் இப்போ டக்குன்னு வந்து உடனடியாக வந்து இப்போ நம்ம வேறு ஊரில் இருக்கீங்க, டக்குன்னு வந்து ட்ராவல் பண்ணியே ஆகணும்னா தனியாக வந்து ட்ராவலுக்குன்னு வந்து சடனாக யூஸ் பண்ணுற மாதிரி அமௌண்ட் வந்து சேவிங்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி மெடிக்கல் எக்ஸ்பென்சஸும் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா டக்குன்னு நம்ம எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன், சில பேர் வந்து திடீர்னு வந்து பத்திரிக்கை வைப்பாங்க, உடனே வந்து வந்தாகணும், இப்போ கல்யாணம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கானதும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ மெடிக்கலுக்கு, ட்ராவலுக்கு, இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்குனா வந்து தனியாக அமௌண்ட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய குழந்தைங்களுக்கு, பெண் குழந்தைங்களுக்கு, ஆண் குழந்தைங்களுக்கு தனித்தனியாக ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டுக்கோங்க. ஸோ அந்த மாதிரிலாம் ஓப்பன் பண்ணி உங்களுடைய குழந்தைங்களுக்கும் மணி சேவிங்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நிறைய மாடல்ஸ்லாம் வந்திருக்கு. நம்ம மோட்டிவேஷனாக நிறையா வந்து மணி சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு என்வலப் கவர்ஸ் வந்திருக்கு, ஆல்பம்ஸ் வந்திருக்கு. ஸோ அதிலலாம் வந்து நம்ம க்ரியேட்டிவாக மணி சேவிங்ஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தீங்கன்னா நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்படி அது பார்க்கும்போதே நமக்கு வந்து ஒரு ஆசையாக இருக்கும் நம்ம சேர்த்து வைக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ட்ரிக்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து டெய்லி சேவிங்ஸ் மெத்தட் இருக்குது, வீக்கு இல்லைனா மந்த்து, அந்த மாதிரி வந்து நம்ம சேவிங்ஸை பிரித்து சேவிங்ஸ் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. ஸோ நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அதையும் செக் பண்ணி பார்த்துருக்கோங்க. ஸோ 100 days சேலஞ்ச் அது கூட இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப், சின்ன சின்ன சீட்டெல்லாம் போட்டு நம்ம அது மூலயமா வந்து பணத்தை வந்து ஈஸியாக சேமிக்க முடியும். ஸோ அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ஏதாவது ஒரு கோல் செட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா நீங்கள் மணி சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா வந்து சீக்கிரமாகவே வந்து சேவ் பண்ணிடலாம். நான் வந்து இந்த பொருள் வாங்க போகிறேன், இந்த பொருள் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த அமௌண்ட்டை வந்து நான் சேவ் பண்ணணும், இந்த மந்த்துக்குள்ளார 50,000, 1,00,000 அப்படி இருக்கிட்டு ஏதாவது அமௌண்ட் செட் பண்ணி வச்சுக்கிட்டோம், இல்லை இந்த பொருள் வந்து நம்ம சேர்க்கணும், அந்த பொருள் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா சீக்கிரமாகவே வந்து அந்த டார்கெட் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சேவிங்ஸ் நம்ம பண்ணும்போது ஃபஸ்ட்டு மாதம் நம்ம எவ்வளோ தூரம் சேவிங்ஸ் பண்ணியிருக்கோம், இப்போ எவ்வளோ தூரம் சேவிங்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மந்த்து சேவிங்ஸ் பண்ண அமௌண்ட்டோட இப்போ நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேவிங்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ரீகால் பண்ணி, ரிவ்யூ பண்ணி, ஸோ இது எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மணி சேவிங்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஒரு டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். அண்ட் என்னுடைய பாப்பா வந்து ரொம்ப உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்காக ஒரு சாரி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் சேனல். அண்ட் உங்களுக்கு இந்த என்வலப்லாம் வேணும்னா, இந்த ஆல்பம்ஸ் புக்ஸ்லாம் வேணும்